ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா கேவின் ப்ரொடக்ஷன்லேருந்து நம்ம ஜனநாயகன் ஆடியோ லான்ச் கூடிய அப்டேட் வந்திருக்கு. என்னென்னு பார்ப்போம். ஒரு துணையா வந்த ஒளி நீ கண்ணில் நீர் வடிஞ்ச போது சிறு துணியா. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த அன்புக்கு நான் திருப்பி என்ன செய்ய போறேன் நண்பா? கடைசியா ஒரு குட்டி நம்பிக்கை ஊட்ட இந்த உலகம் சொல்லுகிற நீ அந்த கதையை வீர அவதரிச்சு வந்த நிஜனி மக்கள் மனசால வந்து பிறந்த தமிழ் அண்ணன் ஏன் பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அண்ணனை பார்க்குறேன். அண்ணனை யாருக்கு தான் பிடிக்காது? நீங்கள் இதுக்கு முன்னாடி குருவி படத்துக்குலாம் ஷூட்டிங் வந்திருக்கீங்க. மலேசியா உங்களுக்கு புதுசு இல்லை. எனக்கு என்னைக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா என்னை கொண்டு போறாங்கன்னா அது தளபதி தான். எனக்கு யாருமே இல்லை, நான் வீட்ல ஒரு ஆளு தான். என்னோட அண்ணனா உங்களை நினைக்கிறேன். I don't know if you can see this, but எனக்கு ஆக்சுவலி என்னோட கையெல்லாம் ஷேக் பண்ணிட்டு இருக்கு. கடைசி படம் ஜனநாயகன் தெரிஞ்சுமே அவ்வளவு கஷ்டமா இருக்கிறதுக்கு அப்புறம் அவரை படத்துல பார்க்க முடியாது அப்படின்னா இன்னமும் கஷ்டமா இருக்கு. எனக்காக யாருமே வந்து நிக்காதப்போ உங்களோட பேச்சு, உங்களோட மோட்டிவேஷன் எனக்காக வந்து நின்றுச்சுன்னா என் லைஃப்ல நான் இவ்வளவு சக்சஸா வந்ததுக்கு காரணமே நீங்க தான். தளபதி வர போறாங்கன்னா நம்ம ஒரே அரங்கத்துல இருக்க போறோம். அவரு சுவாசிக்கிற ஒரே மூச்சு காத்து நம்ம சுவாசிக்க போறோம். We gonna breathe same as தளபதி நினைக்கிறப்போ நீங்க வாங்க, நீங்க வந்தா மட்டும் போதும், உங்களை பார்த்துட்டனா போதும், போதும்டா இது போதும் அப்படின்னு மாதிரி இருக்கு எனக்கு. க்ரௌடு எவ்வளவு பெரிய க்ரௌடா இருந்தாலும் அவரை பார்க்கும் போது அந்த ஸ்டேஜ்ல நான் மட்டும் தான் இருக்கிற மாதிரி தான் தோணும். கண்ணால பார்த்தா போதும். I just feel like that. அது தனியா இப்போ கிடக்கு நேர்ல போய் அவரோட குட்டி ஸ்டாரி கேட்கணும்னு எனக்கு ரொம்ப அவளோட காட்டிட்டு இருக்கேன். கத்தி படத்துக்கு அவருக்கு ரொம்ப பிரச்சனை வந்துச்சு, எக்கச்சக்கம் பிரச்சனை வச்சு. அப்ப அவர் சொன்ன ஒரு லைன் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஸ்டேஜ்ல சொன்னாரு, நான் என்ன தியாகின்னு சொல்லிக்க மாட்டேன், சத்தியமா நான் துரோகியும் கிடையாது. அது எனக்கு ரொம்ப ஹிட் பண்ணுச்சு. நான் டவுன் பாயிண்ட்ல இருந்தப்ப நான் கேட்குற ஒரு விஷயம் வந்துட்டு அவரோட ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லயும் அவர் சொல்ற ஸ்பீச் தான் வந்து நான் கேட்கறது. நீங்க நல்லா இருந்தா எங்களுக்கு போதும் தலைவர். ஆடியோ லான்ச் டிவியில் பார்த்து பழக்கம். தடவையா எங்கள் சொந்த நாட்டில் எங்கள் மண்ணில் அந்த மனுஷன் வந்து பேச போறாருன்னு கேள்விப்பட்டோன்னே என்ன கேட்டால் இது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டியோ தூரமோ தொடரனோ இல்லையோ பார்த்துட்டா போதும்டா. அந்த அன்பு நெஞ்சங்கள்ல எனக்கும் ஒரு சிறிய இடம் கொடுத்துருக்கிற என்னுடைய நண்பிகளுடைய மனசு தான் நான் குடியிருக்கிற கோயிலுங்க. I love you, Vijay sir. Welcome to Malaysia. I love you so much. எங்களை நிறைய நேரத்துல நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்கீங்க. அதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் கண்டிப்பா பத்தவே பத்தாது. அண்ணனை வந்து நான் கண்ணால பார்த்தா போதும், வேற எதுவுமே வேணாம். அண்ணனை கண்ணால பார்த்தா போதும். We love you தளபதி, we love you so much. Malaysia always welcomes you. So இங்க நீங்க பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான தம்பிகள் தங்கச்சிகள்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. So we always love you அண்ணா. Welcome to Malaysia. My heart goes to you. Really love you na. We welcome you to Malaysia அண்ணா. We love you அண்ணா. இங்க வாங்க, இங்க வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமான சுனாமி லெவல்ல உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. We are waiting. சரி ரைட், புரிஞ்சு போச்சு. என் நெஞ்சில் குடியிருக்கும், நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும், என் நெஞ்சில் குடியிருக்கும். The world going to be witness a biggest ever crowd in Malaysia happening for audio launch for a movie for a man. That's for தளபதி. சும்மா சொல்லக்கூடாது, உங்களோட வருவிக்காக I am waiting.
உங்ககிட்ட இந்த வர்ற இந்த ஆடியோ தாங்க இந்த ஆடியோ ஃபங்க்ஷனு, வேற எதுவுமே இல்லை. வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். என்னதான் விஜய் பட அப்டேட் வந்தாலுமே ஒரு பக்கம் சோகமாகவும் இருக்கு. கடைசி படமாச்சே. என்ன பேசுறதுனே தெரியல. வீடியோ பார்த்தாச்சுங்க, என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா நானும் ஒரு விஜய் ஃபேன் தான். எனக்கு பின்னாடி இருக்கிற போஸ்டர்ஸ்லேயே அதிகபட்சம் 1 2 3 4 5 ஃபோட்டோ விஜய் ஃபோட்டோ தான். மற்ற எல்லா ஃபோட்டோ கொஞ்சம் செப்பரேட்டாக தான் வச்சுருக்கேன். அவ்வளோ பிடிக்கும் எல்லாத்துக்குமே. எங்கள் வீட்டில் வந்து எனக்கு விஜய் பிடிக்குன்ற காரணத்தால் எங்கள் அப்பாவுக்கு விஜய் பிடிக்காது. என்ன சொல்கிறதுனே தெரில. வீடியோ உண்மையிலே இப்போதாச்சு. கேவிஎன் ப்ரொடக்ஷன், விஜயோட கடைசி ப்ரொடக்ஷன் மூவி கேவிஎன். கடைசி மியூசிக் டைரக்டர் அனிருத், கடைசி டைரக்டர் ஹச் வினோத், கடைசி ஸ்கிரீனு ஜனநாயகன். என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே வாய அடிச்சு போய் நிற்கிறேன். அப்படி ஒரு வீடியோ அம்மா அழுதுகிட்டு பேசுறாங்க. என்னால என்னடா அது இல்லை, அப்படி இந்த மனுஷங்களுக்கு என்னடா பண்ணியிருக்காரு, என்னடா பண்ணார், அப்படி ஒரு இது வந்தா அப்படி வாழணும். அரசியல் அது ஒரு பக்கம் இருந்தாலும் சினிமா விட்டு போகிறது ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து ஒருத்தர் பார்த்தே வளர்ந்துருப்போம்னா அவர் இனிமேல் ஸ்க்ரீனில் வர மாட்டாங்கன்னா அது நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அது எப்படா அப்படின்னு அவரோட அப்டேட் ஒவ்வொன்றும். தீபாவளினாலே விஜய் படம் தான். அது இல்லை, அது இனிமேல் அதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கடைசி தீபாவளி படம் வந்து லியோ. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு கடைசி தீபாவளி கூட லியோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதாங்க வீடியோ. என்னாலே ஒன்றும் சொல்ல முடியல. நான் பார்க்கறதுக்கு முன்னாடி குஷியாக இருந்தேன். பார்த்ததுக்கப்புறம் எனக்கு குஷியும் போயிடுச்சு. சார் குஷி கூட விஜய் படம் தான். ஓ மை காட். அவ்வளோதான். தேங்க்யூ. பாய் பாய்.